வணக்கம். அதிகாரம் 29 கல்லாமை. குறள் எண் 286. அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அளவின் கண் அப்படின்னா அளந்து நிற்றல் அப்படின்றது தான் இதற்கு சரியான பொருள். இதை இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிக்கனமாக தனக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி தனது வாழ்க்கையை சிக்கனமாக அமைத்துக் கொள்பவர். அளவின் கண் அந்த மாதிரி அதைத்தான் அந்த சிக்கனன்றதுக்கு தான் நான் மீனிங் சொல்கிறேங்க. சரி, அளவின் கண் அளந்து நிற்றல், அதாவது சிக்கனமாக. நின்றொழுகல் ஆற்றார் அப்படின்னு என்னென்னா, அப்படி சிக்கனமாக நின்று தனது வாழ்க்கை அந்த சிக்கனம் என்ற குணத்தை அந்த சிக்கனம் என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை அமைக்காமல் இருப்பவர், செய்யாது இருப்பவர். யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னா, அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார், அதாவது சிக்கனமாக தனது வாழ்க்கையை அமைக்காது இருப்பவர். யார் அப்படி இருப்பாங்க? அதை தான் திருவள்ளுவர் அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. களவின் கண் கன்றிய காதலவர், அதாவது களவின் கண்ணா திருடுவதில் மீது, அதான் கண், களவின் மீது திருடுவதன் மீது, கன்றியனா மிகுந்த அப்படின்ற பொருள்படும். காதல் அவர் அப்படின்னா காதல் கொண்டவர், அதாவது திருடுவதின் மீது மிகவும் அதிகமான ஒரு பற்று கொண்டவர். திருடுவதில் தனது வாழ்க்கையில் ஒரு தொழில் போன்ற வைத்து கொண்டவர் சிக்கனமாக இருப்பது அப்படி என்பது அவரது வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிஸ்பா இந்த குறள்லேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திருடுவதில் யார் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எப்பொழுதுமே சிக்கனமாக தனது வாழ்க்கையை நடத்துவது என்பதை செய்ய மாட்டார்கள். சிக்கனமாகவே அவர் வாழ்க்கையில் இருக்க மாட்டார் அப்படின்னு திருவள்ளுவர் எப்படி திருடுறவங்களோட குணம் இருக்கும் அப்படின்னு இந்த குறளில் அழகாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். திருடுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர் சிக்கனமாக வாழுகின்ற வாழ்வை ஒருபோதும் ஏற்று நடக்க மாட்டார். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.